இப்ப இந்த பெருமாள் இப்ப வந்து 4வது படியில இருக்கிற இந்த பெருமாளும் ஓகே. இந்த அஷ்டலக்ஷ்மி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா எங்க மாமனார் மாமியார் பூஜை பண்ணது. சோ அது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் அதை எடுக்கும் போது எப்பயுமே நினைப்பேன் அது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எவ்வளோ நம்ம பூஜை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால அதை எடுத்தா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் அங்க 2வது படியில இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன், அவ வந்து எங்களுடைய குலதெய்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காமதேனு எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு காமதேனு ஒரு மாடுன்னு நம்ம காமனா சொல்லுவோம். அந்த கோமாதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஜீவன். ஸோ அதோடைய உடம்புல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த சுவாமி இருக்குங்கிறது வந்து நான் அது ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கு. ஸோ அதனால எனக்கு அந்த டால் ரொம்ப யூனிக்கா ரொம்ப பிடிக்கும். மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் படியில இருக்கிற பைரவி, அதுவும் நான் ரொம்ப ஆசையா வாங்கினேன். பிகாஸ் அவ வந்து கம்பீரமா அந்த தாமரை மேல உட்கார்ந்துட்டு இருப்பா. ஸோ அதனால ரொம்ப ஆசையா வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இவ வந்து இந்த சிவன் அண்ட் இவ பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி சிவன் சொல்லிட்டு. சோ எல்லா இடத்துலயுமே நம்ம பெருமாளை தான் சயன கோலத்துல பாக்குறோம். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா சிவன் வந்து அம்பாள் மடியில படுத்துட்டு இருக்கா. இது சுருட்டப்பள்ளிங்கிற இடத்துல இருக்கு. சோ அந்த டாலும் எங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டால்.